என் பேர் பாபு சூசன். நான் திருவண்ணாமலை ஆரணிலேருந்து வரேன். நான் ஒரு ட்ரைபல் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். ஒரு 200 வகையான இசைக்கருவிகளை பாரம்பரிய பழங்குடி தமிழ் இசைக்கருவிகளையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்க பழங்குடி ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து வரேன். என்கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தமிழ் ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட், சவுட்டிக்கின்னு சொல்லுவாங்க. இது நிறைய காமெடி சீக்வன்ஸில் பேக்ரவுண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய இசைக்கருவிகள்லாம் இருக்குது. இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா டங் ட்ரம்னு சொல்லுவாங்க. இது பேம்போவில் நானே மேக் பண்ணது. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நான் சொல்கிறேன்னா, நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய ஸ்பெஷல் கிட்டா, அதாவது ஊனமுற்றா எல்லாம் பர்த் டிஃபெக்டோட, ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி ADHD, இந்த மாதிரி மனநலம் கொண்டு நிறைய குழந்தைங்க பிறகு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம மியூசிக் தெராப்பி மூலம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல ஒரு குழந்தைகளுக்கான ஒரு மாற்றம் நல்லா தெரியும். சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களை ஒரு நல்ல விதமாக இந்த மாதிரி இசைக்கருவி மூலம் குழந்தைகள் மியூசிக் தெராப்பி பண்ணும்போது குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். என்னன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாலண்டியரி மூவ்மெண்ட் இருக்காது. அந்த பொருளை போய் தொடணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு வராது. ஐ கான்டாக்ட்னா எதுவும் இருக்கா. ஸோ இந்த இசைக்கருவி மூலம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மசில் கன்ட்ராக்ஷன், ரிலாக்ஷன், வாலண்டியரி மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக ஈஸியாக மிங்கிள் ஆவாங்க எல்லாருக்கும். சோஷியலாக ஈஸியாக எல்லாருக்கிட்டையும் கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த என்கிட்ட இருக்க இசைக்கருவி எல்லாமே அழிவின் விளிம்பில் இருக்கிற கருவி, அழிஞ்ச இசைக்கருவி. அதை மீட்டு உருவாக்கம் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு மியூசிக் தெராப்பி பண்ணிக்கின்னு நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் டீச் பண்ணின்னு வந்துன்னு இருக்கேன். இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா நாமுழுவன்னு சொல்லுவாங்க. நான் தமிழுடைய இலக்கியத்தை இந்த இசைக்கருவி குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. மோர் சிங், முகர் சங், மோர் சங், ஜார், ஜூசார்ப்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு. எதாவதுன்னா நம்மளுடைய பாரம்பரிய இசைக்கருவியை நம்ம தொலைச்சிட்டோம். ஸோ மைக்ரேட் ஆகி அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட்ல வேற பேர்ல டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டாங்க. இது நிறைய காமெடி சீக்வன்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்க கர்நாடக ஜதிகள்லாம் இதில் வாசிப்பாங்க. இப்போ அயன்ல யூஸ் பண்றாங்க. ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்கன்னா மூங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க பழங்குடிகள். இது இப்போ அயன்ல யூஸ் பண்றாங்க. ஓல்டன் டேஸ்ல மூங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இசைக்கருவி பேர் கொகனா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மூங்கில வாசிக்கிறதுல இரும்புல தான் வாசிக்கிறாங்க. அசாமில் இருக்கிற ட்ரைபல், பிகு ட்ரைபல்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாங்க. இது பேர் கொகனான்னு சொல்லுவாங்க. இது சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய அக்ரிகல்ச்சரில் ஃபெஸ்டிவல் டைம்லையும் திருவிழாக்களில் அங்கே இருக்க பழங்குடிகளை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இசைக்கருவியில வாசா நாக்கு வெட்டுன்னு சொல்லுவாங்க. நாக்குனா வெட்டாது, சின்ன கீரல் தான் விழும். ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இந்த இசைக்கருவி வாசிக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ்னா நல்லா இருக்கும், நல்லா கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஷன் ஆகும். எந்த நம்மளோட ஆஸ்துமா, சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய் வராது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபார்மசிஸ்ட் நர்சிங்கை முடிச்சிருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இசைக்கருவிகளை மீட்டு உருவாக்கம் பண்ணி அதை சொல்லி கொடுத்து மட்டும் இல்லாமல் அந்த இசையும் மருத்துவமாக சேர்ந்து எப்படி அவங்களுக்கு நம்ம தெராப்பியாக பண்ணலாம் சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி இருக்கேன் நான். ஓஷன் ட்ரம் சொல்லுவாங்க. இந்த கடல் அலை உருவாக்குற நம்ம இயற்கையாக நம்மளே பண்ணலாம். கடல் அலை சவுண்டு SFX நம்ம பண்ணலாம். அதில் கடல் அலை அலையடிக்கிட்ட மூவியில் பேக்ரவுண்ட் இப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லா இசைக்கருவியும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே கூட பண்ணலாம். ஹோம்மேடா சின்னதாக ஒரு ரிங்கு வளைய மாதிரி, சரிங்களா. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஷீட், இது ஃபைபர் ஷீட்டு. நீங்கள் மோட்டருடைய உள்ள காயில் உள்ள ஃபைபர் ஷீட் இருக்கும். அந்த மாதிரி ஃபைபர் ஷீட்டை இதில் நம்ம கம் போட்டு ஒட்டிட்டு
இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அயன் பால்ஸ் இருக்கும், சின்ன சின்ன அயன் பால்ஸ். நீங்கள் சைக்கிள் ஷாப்பில் போனீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அயன் பால்ஸு, ஒரு சின்ன ஒரு ரிங்கு, ஒரு கம்மு, ஒரு ஃபைபர் ஷீட், ஒரு 5 ஐட்டம் இருந்தால் போதும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் செய்யலாம். இது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. எதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டு வீட்டிலேயே செய்யலாம்னு சொன்னால், பண்ணும்போது குழந்தைங்களுடைய அந்த அட்டென்ஷன் கரெக்டாக இருப்பாங்க, மேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஐக்யூ பவர் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க குழந்தைங்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதை பழத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ட்ரக்ஸ் அடிக்ட், மார்ஃபின் போடுறது, எல்எஸ்டி, இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனதால் மியூசிக் ரிலேட்டடாக அவங்க நிறைய கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவாங்க, அவங்க கரெக்டாக ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இசைக்கருவிகளையும் இசையும் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும், நம்ம சொசைட்டியும் வந்து சமுதாயமும் நல்லாயிருக்கும். பேர் வந்து கைத்தாளம்னு சொல்லுவாங்க, ராஜஸ்தானில் வந்து கட்டால்னு சொல்லுவாங்க. நம்ம பாரம்பரிய இசைக்கருவி வந்து அங்கே மைக்ரேட் ஆகி அவங்க வேறு பேரில் வாசிக்கிறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கைத்தாளத்துலேயே நிறைய டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசம் மரம், அந்த மரத்தில் வந்து செஞ்ச கருவி. இது நிறைய மூவியில் நிறைய பஜன்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபோக் பீட் ஒன்று. இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஃப்ராக் காலர்னு சொல்லுவாங்க. அங்கே தாய்லாந்தில் இருக்கிற ஃபோக்கு பிளேயர்ஸ் வந்து வாசிப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ஃப்ராக் காலர். பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் காலர்னு சொல்லுவாங்க. அங்கே தாய்லாந்தில் இருக்கிறவங்க வந்து பழங்குடிகளை இந்த இசைக்கருவி வாசிப்பாங்க. ஃப்ராகுடைய சவுண்ட்ஸ் அப்படியே நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். மூவியில் எஸ்எஃப்எக்ஸ்னால் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. இதுவே தவளைகள் வந்து கூட்டமாக கத்துறா எப்படி இருக்கும் பாருங்க. இது கூட்டமாக கத்துறா சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நானாக ஓனாக மேக் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு, இது வந்து சின்ன ஒரு ஸ்டிக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஷ் ஒயர், இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ். நீங்கள் வீட்டிலேயே கூட நீங்களே ஓனாக மேக் பண்ணலாம். சின்னதாக ஒரு தக்க மாதிரி ஒரு கட்டையை, ஒரு பிஷ் ஒயர், ஒரு ஸ்டிக்கு, அப்புறம் வந்து வேக்ஸ். இதுலேயே வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது, என்னென்னா ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பிஷ் ஒயர் வந்து இந்த வேக்ஸில் வந்து படும்போது ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு சத்தம் கிடைக்குது, இழுக்கும்போது ஒரு விசை கிடைக்குது. ஸோ அந்த பிசிக்கல் பேஸ் பண்ணி இந்த இசைக்கருவி வந்து மேக் பண்ணது. இந்த உராய்வு விசைன்னு சொல்லுவாங்க. இந்த பிஷ் ஒயர் வந்து அந்த வேக்ஸில் அதில் வந்து உராயும் போது அந்த சத்தம் கேட்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ஸ் வந்து தடவி இருக்கும். இதில் வந்து என்னென்னா ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வாழ்விலோட கலந்த விஷயம், ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், மருத்துவம், ஒரு வேளாண்மை சம்மந்தப்பட்ட விஷயம், அது இல்லாமல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு போய் நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்படியே தெரிய சொன்னால் அந்த குழந்தைக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகும், பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம ஒரு இசைக்கருவி மூலம் ஒரு வந்து அறிவில் ஒரு வேதியியலை, ஒரு உயிரியலை வந்து குழந்தைகள் இசைக்கருவி மூலம் சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைய வந்து ஈஸியாக அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்க முடியும். இசைக்கருவியும் நம்ம கருவியை மீட்டு எடுத்த மாதிரி இருக்கும்.